ஏதோ தேர்தல் அண்ணன் தயாநிதி அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு கருத்து தான். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த சிஏஏ சட்டம் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டம். சிஏஏ சட்டம் வரும்பொழுது, சிஏ என்ஆர்சி வரும்பொழுது 2019 அதை எதிர்த்தது, முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனக்கு அதுல என்ன கூடுதல் பெருமைனா, நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து, பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்ப தெரியுமா செய்யப்பட்டேன்? அதிமுக ஆட்சியில அந்த சிஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெருமையாவே சொல்லுவேன். அப்போ அந்த சிஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சு ஆதரிச்சது யாரு? அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றாங்க, கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நம்பாதீங்க. இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர், இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு. நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு. இந்தியாவிலே முதல் முதல்வர், ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் இருந்தார். எனவே எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே சிறுபான்மை மக்களோடு அன்போடு குடும்பமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான். இப்ப வரும்போது நிறைய பேர் பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிட்டாங்க. எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், இந்த அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். அதில் நிரந்தரமே கிடையாது. எது தெரியுமா நிரந்தரம்? எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையாக, உங்க வீட்டு செல்ல பிள்ளையாக, அதுவும் இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு மிகவும் செல்ல பிள்ளையாக, அதுவும் இந்த துறைமுகம் தொகுதிக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையாக தான் நான் கடைசி வரை இருப்பேன் கூடிக்கொண்டு. எனவே எப்பொழுதுமே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மறைந்த பெரியவர் திரு தலைவர் அவர்கள், முதலமைச்சர் கலைஞர் வந்து முதலமைச்சர் இருக்கும்பொழுது நம்முடைய முஸ்லிம் தலைவர் காகிதம் இல்ல, அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார். முதலமைச்சர் வந்து அப்போ கலைஞர் வந்து கோயம்புத்தூர்ல தேர்தல் கழக நிகழ்ச்சியில் இருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் வந்து அவருடைய நிகழ்ச்சி எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு சென்னைக்கு வந்து அவரை போய் வீட்டில் போய் சந்திச்சார். அப்போ திரு காகிதம் அவர்கள் கலைஞருடைய கைகளை இறுகமாக பற்றி கொண்டு பிடிச்சிட்டு, எங்களுடைய இஸ்லாமிய குடும்பத்திற்கு, எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்க செஞ்ச மாதிரி உதவி எந்த முதல்வரும் செஞ்சதில்லை. நான் மறைஞ்சு விடுவேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்படி நான் இறந்து போன பிறகு, நான் மறைஞ்ச பிறகு என்னுடைய இஸ்லாமிய சமுதாய மக்களை நீங்க தான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும்னு கலைஞருடைய கைகளை பிடித்து சொன்னவர் தான் மறைந்த பெரியவர் திரு காகிதம் அவர்கள். கலைஞர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக, அதே போல் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் அவர்கள். தேர்தல் நேரம் வந்துருச்சு. நாங்க தெளிவா இருப்போமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்களோ இல்லையோ, குறிப்பா இஸ்லாமிய சமுதாய மக்கள் நீங்க எப்பொழுதுமே தெளிவான முடிவு தான் எடுப்பீங்க. சென்ற முறை அண்ணன் தயாநிதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே அறிவிக்கப்படாத ஒரு வேட்பாளர், வேட்பாளர் அறிவிக்கல, ஆனா உங்களுக்கு யார் வேட்பாளர்னு தெரியும். அது தமிழ்நாட்டிலே இந்த மத்திய சென்னை தான். சென்ற முறை வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும்.